இதெல்லாம் எல்லாருனாலையும் முடியாதுங்கிறது தான் உண்மை. இது ஒரு கேரக்டர்னால மட்டும்தான் முடியும். அதுதான் ஏகே. என்ன கதை வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோ ஓப்பனிங்கில் அவங்க ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டம் இருக்க சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. இவ்வளோ வருஷம் ஆகட்டும், ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங் அப்படிங்கிறது தலையை தாண்டி ஏகேவை தாண்டி வேறு யாருக்கும் செட்டே ஆகாது. அது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, விட்டால் இது ஃபேன் பை மூமெண்ட்டாகவே மாறிட மாட்டிருக்கு. பரவாயில்ல, நான் கதைக்குள்ளார போயிடுறேன். குட் பேட் அக்லி கதை. பெரிய டான் மனைவிக்காக ஜெயிலுக்கு போகிறார். திரும்பி வந்தால் பையன் ஜெயிலில் இருக்கான். பிரச்சனை இதுதான் தெரிஞ்ச உடனே சரவடியாக மாறுறாரு ஏகே. ஸோ படம் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ரசிகனுக்கு என்ன வேணுமோ அதை 100%லாம் இல்லை, 100-200% வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஃபேன் பாய் மூமெண்ட்டு தான் இந்த படம் ஃபுல்லாகவே. இந்த படத்தினுடைய கதைங்கிறது ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது. இதை தாண்டி வேறு எதுவும் இல்லையா, ட்விஸ்ட் இல்லையா, டேன் இல்லையா, சென்டிமெண்ட் இல்லையா, எமோஷனல் இல்லையா அப்படின்னா எல்லாமே உள்ளே இருக்குது. ஒய்ஃப் எமோஷனல், சன் எமோஷனல் ஆகட்டும், பிரேக் மூமெண்ட் ஆகட்டும். பிரேக்கெல்லாம் படத்தில் பார்த்துட்டோம்னா அனல் பறக்கக்கூடிய மூமெண்ட்டு தான். அந்த கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. அதே போல் இந்த படத்தினுடைய யூஎஸ்பி அப்படிங்கிறது கிளைமேக்ஸ் தான். அதை வெளியில் சொல்கிறப்ப தான் ஃபேன் பாய் மூமெண்ட்டை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உள்ளே வர்ற இடம். ஸோ இந்த படம் ஓவராலே நீங்கள் கேஜிஎஃப், இந்த புஷ்பா இந்த மாதிரி படங்களில் கொண்டாடக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது என்டர்டைன்மெண்ட் ரசிக்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு நான் சொல்கிறது. ஏகே ஃபேன்ஸ் அவங்க வந்துடுவாங்க. என்டர்டைன்மெண்ட் ரசிக்கக்கூடிய ஆட்களுக்கு புஷ்பா, கேஜிஎஃப் இந்த மாதிரியான படங்களோட மூமெண்ட்டை, எவ்ரி மூமெண்ட்டை ரசித்த ஆட்களுக்கு இந்த படம் எவ்ரி ஃப்ரேம்ஸ் ரசிப்பாங்க. ஸோ இதில் ஓவராலாக சொல்கிறப்ப பவர், ஸ்டைல், ஆக்ஷன், வில்லன் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு வில்லன் இருப்பானாட்டுக்கு அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளார வச்சுருக்காங்க. இதில் குறிப்பாக 90களில் நாம் ரசித்த பாடல்களை அங்கங்கே மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி விட்டு விட்டால் உள்ளே வச்சுருந்துருப்பாங்க. அதுலேயும் நம்ம மலேசியன் ஆர்டிஸ்ட் ஒரு சாங் ஒன்று இருக்குது, அது அனல் பறக்கும். ஒவ்வொரு சாங்குக்குமே ஒரு கிரேஸ் இருக்குது இந்த படத்தில். ஆக்ஷன் இது வரைக்கும் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அஜித் படங்களோட சண்டைகள் எல்லாத்தையும் தாண்டி இதுக்குள்ளார வேற ஒரு ஆக்ஷனாக உள்ளுக்குள்ளார புகுத்தி இருந்திருக்கிறாங்க. இதுவும் ஃபேன் பாய் மூமெண்ட்டுக்கு தான். இந்த படம் என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி எமோஷ்னல் கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு வாங்க, ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.